வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 2. பகுதி 1. சித்திரை. வாசிப்பது சந்தீப். முதற்படைக்களத்தில் எழுந்தவளே, நீ யார்? சொல். உன் 10 வலக்கைகளில் முப்புரி வேலும், வாளும், அம்பும், வேலும், ஆழியும், வடமும், கேடயமும், உடுக்கையும், மின்னலும் பொலிகின்றன. கீழ்க்கை அஞ்சலென எழுந்திருக்கிறது. தேவி, உன் இடது கைகளில் அரவம், வில், வல்லயம், மழு, துரட்டி, வடம், மணி, கொடி, கதை ஒளிர்கின்றன. கீழ்க்கை அருளலென கவிந்திருக்கிறது. உன் முகம் முடிவிலாது இதழ்விரியும் தாமரை. உன் விழிகளோ ஆக்கும் கனலும் அழைக்கும் கனலுமென இரு அணையா எரிதல்கள். தேவி, உன் புன்னகையோ அனைத்தையும் கனவில் மூழ்கடிக்கும் கோடிக்குளிர் நிலவு. உன்னை சண்டிகை என்று அழைக்கிறேன். முதற்பேரியற்கையின் முகத்திலிருந்து முளைத்தவள் நீ. அன்னமென மாயம் காட்டி இங்கு அமைந்திருக்கும் அலகிலிகள் அனைத்தையும் ஈன்றமையால் அன்னை என்றானவள். அதுவல்ல என்று உணர்ந்து அன்னம் தானென்று கருக்கிய போது அது நீயே என்று வந்தமைந்தவள். அவையமைந்த வானம். அவையென்றாகிய ஒளி. நீ மாயையில் முதல்வி. மூவியல்பம் முழுதமைந்து உன்னை நீயே ஒளிர்ப்புன்னகையால் கலைத்து ஆடல் கொண்டவள். 3000 கோடி முகங்களென்றாகி இங்கு நின்றிருப்பவள். தேவி, தொல்பழங்காலத்தில் இப்புவி என்றிருந்த 7 பெருந்தேவிகளை ஒன்றென ஆண்ட கசன் என்னும் மங்கலமைந்தன் கனவிலெழுந்த உருவம் நீ. அவனால் மழைநீர் விழுந்த இளங்களி மண்ணில் மும்முறை அள்ளி உருட்டி உருவளிக்கப்பட்டவள். அவன் மடந்தையின் கைகளால் மலர் சூட்டப்பட்டவள். அவன் வேள்விக்குத் தலைவி என அமர்ந்தவள். அவன் குலத்திற்கு முதல் அன்னை. அவன் தொட்டில்களை மைந்தர்களால் நிறைத்தாய். அவன் வட்டில்களை அன்னத்தால் நிறைத்தாய். அவன் கொட்டில்களை கன்றுகளால் நிறைத்தாய். அவன் தலைமேல் மணிமுடியென அமர்ந்திருந்தவை உனது பொன்னிறப் பூவடிகள். முப்புறமெரித்து மூவழியன் உன்னை வணங்கி உன் தாள்களைச் சென்னிசூடிச் சென்றான் என்கின்றனர் கவிஞர். அவர்கள் வாழ்க்க. அவர்கள் சொற்களைச் சூடும் என் சித்தம் வெல்க. ஆம், அவ்வாறே ஆகுக. 7 நிலமாண்ட அசுரகுலத்தின் முதல் மூதாதையின் பெயர் கசன். 12 பெருங்கைகளும் 6 முகமும் கொண்டவன் அவன் என்றன அசுர புராணங்கள். அவன் வழிவந்த 1008வது மாமன்னனை தனு என்றழைத்தனர். கருமுகில் குவைகளால் கோட்டையமைக்கப்பட்டு விந்திய மலையின் சரிவிலிருந்து அவன் மாநகர் தானவம் 1000 குவை மாடங்கள் எழுந்த அரண்மனை நிறைகள் கொண்டது. அதன் நடுவே அமைந்த அவன் மாளிகை முகட்டில் அசுரகுலத்தின் எருமைக் கொடி பறந்தது. விண்ணில் சென்று தேவர்கள் குனிந்து வியந்து நின்று கடந்து சென்றனர் அம்மாநகரை. அவன் குலம் விந்திய மலையில் 12 மடிப்புகளின் 108 சரிவுகளிலும் நடுவே விரிந்த 56 தாழ்வரைகளிலும் தழைத்து நிறைந்திருந்தது. அவர்கள் அளித்த திரைச்செல்வத்தால் அவன் கருவூலம் நிறைந்தது. அவர்கள் வாழ்த்திய சொற்களால் அவன் மூதாதையர் உளம் நிறைந்தனர். தானவத்தின் மையத்தில் அமைந்திருந்தது அசுரர்களின் குடிதெய்வமான மங்கள சண்டிகையின் குகைநிலை. உள்ளே கரும்பாறையில் கேரலோவியமென அன்னை 20 கைகளுடன் எரிவழி மலர்ந்து நின்றிருந்தாள். அவளை வணங்கி நகரும் கொடியும் செல்வமும் புகழும் பெற்ற தனு தன் குலம் பெருகும் மைந்தரைப் பெற வேண்டுமென்று அவள் குகைக்குள் 41 நாள் நீர் மட்டும் உண்டு தனித்துத் தவமிருந்தான். குகையிருள் கொழுத்து பருத்தபோது சுவரோவியம் புடைத்தெழுந்தது. அன்னை தோன்றி அவனிடம், மைந்தா, நீ விரும்புவதென்ன? என்றாள். மைந்தன், மூவுலகும் வெல்பவன் என்றான் தனு. அன்னை அருகே ஓடிய சிறு சுனை ஒன்றைச் சுட்டி, இவனைக் கொள்க என்றாள். அதில் கரிய பேருடலுடன் தெரிந்த மைந்தனை நோக்கிய தனு அதிர்ந்து, அன்னையே, இவன் விழியற்றவன் என்றான். ஆம், மூவுலகை வெல்பவன் தன்னை நோக்கும் விழியற்றிருப்பான். தன்னுள்ளிருந்து எழும் தன் பாவையால் வெல்லப்படுவான் என்றாள் மங்கள சண்டிகை. அன்னையே, தன்னை வெல்லும் மைந்தனை எனக்கருள்க. விழிகொண்டவனை அருள்க என்றான் தனு. தன்னை வெல்பவன் செல்வதற்கு திசைகள் அற்றவன் என்றறிக என்று அன்னை சுனையைத் தொட்டு அலையெழுப்பி அப்பாவையை அழைத்து பிறிதொன்று காட்டினாள். அங்கே ஒளிவீசும் மெல்லுடலுடன் எழுந்த மைந்தன் கால்களற்றிருந்தான். சூம்பிய சிறுகைகள் நெஞ்சோடு சேர்த்து வணங்கி தலை கவிழ்ந்திருந்தது. அன்னையே, இவன் ஆற்றலற்றவன் என்று தனு கூவினான். ஆம்,
இவன் ஆற்றல் அனைத்தும் விழிகளிலேயே என்றாள் அன்னை. அன்னையே, நான் விழைவது இவ்வுலகையும் வெல்பவனை என்று தனு தவித்தான். இருவரில் ஒருவரை தெரிவு செய்க. இத்தருணம் இதோ முடியவிருக்கிறது என்றாள் மங்கள சண்டிகை. அன்னையே, அன்னையே என்று அவன் கூவினான். என் செய்வேன், என் செய்வேன் எந்தையரே. அன்னையின் உருவம் இருளில் கரையத் தொடங்கியது. தனு, இவனை கரியோனை கொள்கிறேன். வெல்க என் கொடி என்றான். ஆம் என அன்னையின் அருட்கை எழுந்த கணமே நில். தன்னையறியாதவன் வென்றவை நிலைக்கா. மற்றவனை அருள்க. விழியோனை என்றான். அருள் கொள்க என அன்னை மொழிந்ததுமே நில், நில். உலகை ஆளாதவன் என் குடி பிறந்து பயனென்ன என்றான் தனு. நெஞ்சுழன்று என்ன செய்வேன், என் தவநிறைவுக்கு என்ன செய்வேன் என்று அழுதான். நீ விழைந்தால் நிகழ் மட்டும் நோக்கும் விழிகளும் இயல்வதை ஆற்றும் தோள்களும் கொண்ட எளிய மைந்தர் 100 வரை உனக்களிக்கிறேன் என்றாள் அன்னை. நெஞ்சில் கை வைத்து சற்று நேரம் எண்ணிய பின் தனு, இல்லை. முடிகொண்டு ஆளும் அசுரர் கொடியில் எளியோர் பிறத்தல் இழிவு என்றான். முடிவு சூழ்க்க. இதோ இக்கணம் மறைகிறது என அன்னை உருவழுந்து கொண்டிருந்தாள். கைகள் அலையலையாக ஓய்ந்து மறைந்தன. தோள்கள் கரைந்தெழுந்தன. இதழ்களும் உருவழிந்தன. விழியொளிகள் மட்டும் எஞ்சிய இறுதிக்கணத்தில் சித்தம் துடித்து எழ இருவரிலும் பாதி. அன்னையே, இருவரிலுமே பாதி என்று தனு கூவினான். கண்மணிகளால் நகைத்து அவ்வாறே ஆகுக என்றருளி அன்னை மறைந்தாள். சுவரோவியம் விழுதீட்டி நின்ற இருள்குகைக்குள் மூச்சிறைக்கு கண்ணீருடன் தனு தன்னையுணர்ந்து நின்றான். அன்னையே என்று நெஞ்சில் கைதொட்டு கூவினான். விடையின்றி வினா கொள்பவரின் தீயுலகைச் சென்றடைந்து மீண்டுள்ளேன். ஆவது அணைக என்று நீள்மூச்செறிந்தான். அவன் அச்செய்தியை சொன்னதும் அவன் துணைவி ரம்பை திகைத்து வாய்மேல் கைவைத்து சொல்லிழந்த பின், என்ன சொல்ல வருகிறீர்கள் அரசே? என் இரு மைந்தருமே குறையுள்ளவர்களா என்று கூவினாள். இல்லை அரசி, இருவகை நிறையுள்ளவர் அவர் என்றான் தனு. விழியற்றவன் ஒருவன், பிறிதொருவன் காலற்றவன். என் தவம் பொலிந்து மண்ணிகழ்பவர்கள் அவர்களா என்று ஏங்கி அழுதபடி அவள் சென்று அரண்மனையின் இருள் மூலையில் உடலொடுக்கி அமர்ந்தாள். இருநிறைகளும் இல்லாத இயல்மைந்தர் 100 வரை அளிக்கிறேன் என்றாள் அன்னை. உண்டரங்கி புணர்ந்து பெற்று முதிர்ந்து மாயும் எளியோர். நான் நிகரற்ற வல்லமை கொண்ட மைந்தர் வேண்டுமென்றேன் என்றான் தனு. கண்ணீர் வழிய முகம் தூக்கி அவர்களில் ஒருவர் அமைந்தாலே நிறைந்திருப்பேனே. நான் விழைவது மைந்தனை மட்டுமே, என் தூண்டிலில் வைக்கும் புழுக்களை அல்ல என்றாள் ரம்பை. நீ பெண், நான் அரசன் என்றான் தனு. நீங்கள் அரசர், நான் அன்னை என்றாள் அவள். அஞ்சுவதல்ல அசுரர் இயல்பு. என் இரு மைந்தரும் பிறிதென்றிலாது இணைந்து ஒருவரென்றாகி இப்புவி புறக்கட்டும் என்றான் தனு. அரசே, எண்ணித் துணிந்திருக்க வேண்டும் இச்செயல். ஓருடலுக்குள் ஈரீராகி நிற்பவரே மண்ணுளோர். ஈருயிர் ஓருடலாவது தெய்வங்களுக்கும் அரிது என்றார் அமைச்சர் காமிகர். ஆம் அறிவேன். ஆனால் நாம் அசுரர். அரிதனைத்தும் ஆற்றுவதற்குரிய ஆற்றல் கொண்டவர்கள். தேவர் வணங்கித் திறக்கும் வாயில்களை தன் தலையால் முட்டித் திறந்தவர்கள் என் முன்னோர். என் மைந்தரால் அது இயலும் என்றான் தனு. நன்று நிகழ்க என்று நீள்மூச்செறிந்தார் அமைச்சர். தனு தன் பட்டத்தரசி ரம்பையின் ஒரே பேற்றில் இரு மைந்தரை பெற்றான். கருநிறம் கொண்ட பெருந்தோளன் விழியற்றிருந்தான். அவனுக்கு ரம்பன் என்று பெயரிட்டனர். வெண்ணிறம் கொண்ட மெலிந்தவனை கரம்பன் என்று அழைத்தனர். இளமையிலேயே அவர்களை எப்போதும் அருகருகே உடலொட்டி படுக்க வைத்தனர். ஒருவன் அழுதால் இருவருக்கும் ஊட்டினர். ஒருவன் துயின்றால் பிறிதொருவனையும் துயிலச் செய்தனர். அவர்கள் இருவர் என்பதை அவர்கள் ஒருபோதும் அறியலாகாது என்று தனுவின் ஆணை இருந்தது. எனவே ஒவ்வொரு சொல்லும் எண்ணிச் சொல்லப்பட்டன. இணைந்து அழுது, இணைந்து உண்டு, இணைந்து ஓடி வளர்ந்தனர். தன் உடலின் பிறிதொரு பக்கம் என்றே இன்னொருவனை இருவரும் நினைத்தனர். ஒளி என்பது குரல் என ரம்பன் நம்பினான். கால் என்பது ஓர் எண்ணம் என்று கரம்பன் நினைத்தான்.
அவர்களை ரம்பகரம்பன் என்று ஒற்றை மானுடனாக அழைத்தனர் அனைவரும். 4 கைகளும் 4 கால்களும் இருதலைகளும் கொண்டு அசுரகுலமாளப் பிறந்த பேரொருவன் அவன் என அவன் எண்ணுமாறு செய்தனர். பறக்கும் குருவியின் இறகை எய்து வீழ்த்தும் விற்திறன் கொண்டிருந்தான் ரம்பகரம்பன். புறவிக்கு நிகராக ஓடவும் யானையை கொம்பு பற்றி அழுத்தி நிறுத்தவும் ஆற்றல் கொண்டிருந்தான். நுண்ணிய நூல் கற்றான். அவைகளில் எழுந்து சொல்லிருத்தினான். அவன் வெள்ளற்கரியதென ஏதுமிருக்கவில்லை. அவன் செயற்கல்லை என ஒன்றும் துலங்கவில்லை. எளிய மானுடருக்கு மேலெழுந்து நின்றிருந்த அசுரமைந்தனை அஞ்சியும் வியந்தும் அடிபணிந்தனர் அனைவரும். உளமொன்றான அவர்கள் வளரும்தோறும் ஒற்றையுடலென உருகியிணைந்தனர். ஓருடலுக்கான அசைவு அவர்களில் கூடிய போது நோக்குவோர் விழிகள் அவர்களின் சித்தங்களை மாற்றியமைத்தன. ஆண்டுகள் சென்றபின் தானவத்தில் எவரும் அவரை இருவரென்றே அறியவில்லை. தந்தையும் தாயும் கூட அவர்களை ஒருவரென்றே எண்ணினர். இறுதிப் படுக்கையில் ரம்பகரம்பனை நெஞ்சுதழுவி வாழ்க என் குடி என்று கண்ணீர் விட்டு தனு மறைந்தான். அவன் சிதையேறி ரம்பை விண்புகுந்தாள். 4 கைகளும் இரட்டைத் தலையும் கொண்டு அரியணையமர்ந்த பேராற்றல் கொண்ட மன்னரின் ஆட்சியில் அசுரகுலம் வெற்றி ஒன்றையே அறிந்திருந்தது. தானவம் மண்ணின் விழிப்புள்ளியென பொலிந்தது. கோல் தாழாது 100 ஆண்டு மண்ணாண்டவன் விண்ணுக்கும் உரிமை கொண்டவன் என்பது நெறி. விண்ணமர்ந்த இந்திரன் நிலையழிந்தான். தன் மாயப்படைக்கலங்களுடன் தானவத்தை அணுகி பொற்சிறை புள்ளாகவும் செவ்வழிப் பருந்தாகவும் சுற்றி வந்தான். ஆனால் அருந்தவத்தாருக்கு நிகரான அறிவும் பாதாள நாகங்களுக்கு ஒப்ப தோள்வலியும் கொண்டிருந்த ரம்பகரம்பனை அணுக அவனால் இயலவில்லை. உளம் சோர்ந்து அவன் தன் நகர்மீண்டு அமர்ந்திருக்கையில் அங்கே வந்த நாரதர், நாள் ஒன்று வரும் அரசே, அதுவரை காத்திருங்கள் என்றார். இணைக்கப்பட்டவை அனைத்தும் பிரிந்தே தீருமென்பது இப்புடவியின் பெருநெறி. நாள் என்று காட்டி வாழ் என்று எழும் காலமே அவர்களைப் பிளக்கட்டும். உங்கள் படைக்கலம் அதைத் தொடரட்டும். விண்ணவர்க்கரசனுக்காக கோள் தேர்ந்த நிமித்திகர் அரசே, அவர்களின் கோட்டை உருகியிணைந்து ஒன்றேயானது. அதில் இன்று நுழைய தங்களால் இயலாதென்றறிக. ஆனால் அவர்களே உங்களை அழைத்து தங்கள் மன்றில் நிறுத்தும் தருணமொன்று அணையும். அன்று நீங்கள் அவர்கள் கொடியில் காற்றாகவும் அனலில் சுடராகவும் மூச்சில் விழைவாகவும் நுழைய முடியும். அதன் பின்னரே உங்கள் வெற்றிகள் எழும் என்றனர். உளம் மகிழ்ந்த இந்திரன், ஆம், அதுவரை அவன் அரண்மனை வாயில் மணியொன்றில் அமைக என் 1000 விழிகளில் ஒன்று என்றான். அந்த மணியில் அதன் முன் நடப்பவர்களின் பாவை தெரிவதில்லை என்பதை அங்கிருந்த எவரும் அறியவில்லை. ஆனால் அதை துலக்குபவர்கள் மட்டும் அவ்வப்போது சித்தமழிந்து சிதைவுற்றுப் போயினர். கீழ்நிலமான தாரகத்தை ஆண்ட ஆசுரமன்னர் கும்பரின் இரட்டை மகள்களான ரக்ஷிதையையும் அர்ஹதையையும் ரம்பகரம்பன் மணந்தான். இருதலை நாற்கரத்து இறைவனின் அஞ்சும் ஆற்றலை அவர்குலத்துப் பாணர் பாடி அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் சித்திரப்பாவையைக் கண்டு காதலுற்றிருந்தனர். இருவரும் இருபக்கம் நின்று அவன் கைப்பற்றி அனல்வலம் வரும்போது எண்ணுவது இயற்றும் தெய்வமொன்றை மணந்தவர்கள் என உளம் தரிக்கினர். 7 புறவிகள் இழுத்த தேரில் அவனுடன் தானவம் வந்தபோது விண்ணெழுபவர்கள் என்றே உணர்ந்தனர். எளிய உருவம் கொண்ட அசுரகுடிகளை ரக்ஷதையும் அர்ஹதையும் தங்களுக்கு நிகரென எண்ணவில்லை. ரம்பகரம்பனின் பேரிடல் சித்திரங்களாகவும் சிலைகளாகவும் அவர்களை சூழ்ந்திருக்கச் செய்தனர். அவன் வெற்றியும் புகழும் பாடல்களென அவர்களின் செவி நிறைத்தது. நாள்போக்கில் இருகை ஒருதலை உருவங்களெல்லாம் அவர்களுக்கு எள்ளலுக்குரியவை ஆகின. குரங்குகள் போல கைவீசி தளர்ந்து நடக்கும் சிற்றியர்கள். நோக்கும் செயலும் ஒன்றே என ஆன சிற்றுள்ளங்கள். தங்கள் கரு நிறைத்து 4 கைகளும் இரட்டைத் தலையும் கொண்டு பிறக்கவிருக்கும் மைந்தரை அகமழக் கனவு கண்டனர். அரசமணம் நிகழ்ந்து நீநாட்களாகியும் மைந்தர் பிறக்காமை கண்டு தானவம் கவலை கொண்டது. குடித்தலைவர் அமைச்சருக்கு உரைக்க அவர்கள் அரசனிடம் சென்று உணர்த்தினர். மைந்தரின்மையை அப்போதுதான் உணர்ந்த ரம்பகரம்பன் நிமித்திகரை அழைத்து குறிசூழ்ந்து பொருளுரைக்கும்படி ஆணையிட்டான். பன்னிருகளம் அமைத்து அதில் சோழிக்கரு விரித்து நோக்கிய முதுநிமித்திகர் சூரர், அரசே, நாளும் கோளும் நலமே உரைக்கின்றன. உங்கள் பிறவி நூலோ பெருவல்லமை கொண்ட 3 மைந்தர் உங்களுக்குண்டு என்று வகிக்கின்றது. ஆயினும் ஏன் என்றறியேன், மைந்தரை அருளும் தெய்வங்கள் திகைத்து அகன்றே நிற்கின்றன என்றார்.
எங்களுருவில் எழும் மைந்தனால் பொலிய வேண்டும் இந்நகர். அதற்கு தடையென்ன என்று ஆய்ந்து சொல்க என்று ரம்பகரம்பன் ஆணையிட்டான். சுக்கிரரின் வழிவந்த அசுரர் குலத்து ஆசிரியர் சபரர் ஆய்ந்து இட்ட ஆணைப்படி ரம்பகரம்பன் தன் தலைநகர் நடுவே அமைந்த 1008 தூண்கள் மேல் வெண்விதானமெழுந்த வேள்விச்சாலையில் மூவெறி எழுப்பி 108 நாட்கள் போது வேள்வி நிகழ்த்தினான். அதன் எரிகாவலனாக இருபுறமும் ரக்ஷதையும் அர்ஹதையும் உடனமர இருந்தான். 108வது நாள் வேள்வியில் அழகிய பெண்ணுரு கொண்டு இடைவரை அனலாக எழுந்த கன்னித் தெய்வம் நெளிந்தாடி, நான் அர்ஹதை. 2ஆம் அரசியின் பெண்மையை காப்பவள். அவள் பிறந்ததும் முலை மொட்டுகளில் வாழ்ந்தேன். உடல் பூத்ததும் கனிந்தெழுந்தேன். அவள் உள்ளத்தில் இனிமையென உடலில் புளகமென பெருகினேன். அவள் குருதியில் வெண்பாலென ஓடுகிறேன். அவள் கனவுகளில் மைந்தரைக் காட்டி விளையாடுகிறேன். இங்கு எனக்கிடப்பட்ட அவையில் மகிழ்ந்தேன். நன்று சூழ்க என்றது. அப்பால் பிறிதொரு எரிகுளத்தில் இருபெருந்தோள்களுடன் எழுந்த காவல் தெய்வம் கொழுந்துவிட்டு நெளிந்து, என் பெயர் ரம்பன். நான் முதலரசனின் காவலன் என்றது. ரம்பகரம்பன் திகைத்து, முதலரசனா? யாரது என்றான். அமைச்சரும் நிமித்திகரும் நடுங்கி ஒருவரை ஒருவர் நோக்கினர். நான் மூத்தவனாகிய ரம்பனின் காவலன். நான் உமிழும் மூச்சையே அவன் இழுக்கிறான். அவன் எழுப்பும் எண்ணங்களை சொல்லாக்குபவன் நானே என்றது ரம்பன் எனும் தெய்வம். நான் கேட்பதென்ன? ஆசிரியரே, இவன் சொல்வதுதான் என்ன என்று ரம்பகரம்பன் கூவினான். அமைச்சர்கள் ஒருவரோடொருவர் உடல் நெருங்கி நிற்க சபரர், அரசே அறிக. ரம்பன் என்பது உங்களில் ஒரு பாதி என்றார். ஆள்பாதிக்கு ஆட்கொள்ளும் தெய்வங்களுண்டா அமைச்சரே என்றான் ரம்பகரம்பன். நிகழ்வதென்ன என்றறியாது திகைக்கிறேன் அரசே என்றார் அமைச்சர். நான் இவரை அறிவேன். இவரையே என் கணவனென ஏற்றேன். இவருடன்தான் நான் காமம் கொண்டாடினேன் என்றது அர்ஹதை எனும் தெய்வம். உளம்பதறி கை நீட்டிய இளைய அரசி, அர்ஹதை இல்லை. இவரை நான் அறியேன். என் மூதன்னையர் மேல் ஆணை. இந்த அயலானை நான் உள்ளாலும் தொட்டதில்லை என்று அலறினாள். ரம்பன் எனும் தெய்வம், ஆனால் நான் அறிவேன், நீ நான் புணர்ந்தவளின் நிழல். உன் அனலுக்கும் புனலுக்கும் அடியிலுள்ளவை அனைத்தையும் கொண்டவன் நான் என்றது. இல்லை, இல்லை என்று இளைய அரசி கதற அப்பால் பிறிதொரு எரிதழலில் படபடத்து எழுந்த ரக்ஷதை என்னும் தெய்வம், நான் கரம்பனை காமத்தில் அடைந்தேன் என்றது. வேறொரு தழலில் பற்றி எழுந்து உடல் கொண்டு நின்றாடி, ஆம், நான் அவளுடன் ஆடினேன். அவளுடன் கலந்தமைந்தேன் என்றது கரம்பன் எனும் தெய்வம். கைகளை ஓங்கி அறைந்து, யாரிவர்? அமைச்சர்களே, நிமித்திகர்களே, இவர்கள் சொல்வதென்ன என்று ரம்பகரம்பன் கூச்சலிட்டான். ஆற்றாதெழுந்த அகவிசையால் 4 கைகளாலும் நெஞ்சில் அறைந்து கூவினான். இவர்கள் சொல்வதென்ன? இக்கணமே சொல்லுங்கள். என்ன இதெல்லாம்? கரம்பன் எனும் தெய்வம், நானறிந்த பெண் இவள் என முதலரசியை சுட்டியது. இல்லை, நானறிந்ததில்லை இவனை என்று கூவியபடி ரக்ஷதை மயங்கி மண்ணில் விழுந்தாள். ரம்பனெனும் தெய்வம், என்னை காமுற்று இழுத்தவள் அவள் என அர்ஹதையை சுட்டிக்காட்டியது. இல்லை, இல்லை என்று அவள் நெஞ்சில் அரைந்தரைந்து வீறிட்டாள். கைகளை விரித்து எழுந்து ஓடிவந்து நேக்கலத்தை உதைக்க கால் தூக்கிய ரம்பகரம்பன், நிறுத்துக வேள்வியை. இது வேள்வியல்ல, இவை நம் தெய்வங்களுமல்ல, அனைத்தும் நம்மீது அழுக்காறு கொண்ட தேவர்களின் மாயம் என்று அலறினான். பூத வேள்வியை இடையறுக்க முடியாது அரசே என்றார் நிமித்திகர் சூரர். ஆம், எழுந்த தெய்வங்கள் நிறைவுறாது மண்ணேங்கலாகாது. மைந்தரென இங்கு எழவிருக்கும் மூதாதையர் எழுக என்றார் சபரர். எழுக எரி என்றார் வேள்வித் தலைவர். நெளிந்தாடி எரிகுளத்தில் எழுந்த கரிய பேருவன், இக்குலத்தின் முதுமூதாதையாகிய கசன் நான். நான் பிறந்தெழும் கருக்கலம் அமையவில்லை. எவர் வயிற்றில் எவர் வடிவில் நான் பிறப்பதென்று அறியாமல் மூச்சுலகில் நின்று தவிக்கிறேன் என்றான். வெடிப்பொலியுடன் எழுந்த பிறிதொருவன், ஆம், மூதாதையாகிய தனு நான். இக்கருவறையில் எவரை தந்தை எனக் கொண்டு நான் எழுவேன் என்றான்.
அவையோர் மூச்சுகள் மட்டும் ஒலிக்க செயலற்று நின்றனர். 4 கைகளும் தளர்ந்து விழ ரம்பகரம்பன் பீடத்தில் சரிந்தான். நிமித்திகர்களே, என் ஒளி எங்ஙனம் வெறும் சொற்களென்றாகியது என்று கூவினான். திகைப்புடன் 4 பக்கமும் கைகளால் துழாவி, அமைச்சர்களே, அருகெழுக! ஆசிரியர்களே, என் கால்கள் எங்ஙனம் அசைவிழந்தன என்று கேட்டான். அவன் உடல் துடித்தது. என்ன நிகழ்கிறது? எப்படி என் உடல் செயலிழந்தது? முழு உயிரையும் திரட்டி அவன் எழுந்தான். இது வேள்வியல்ல, எங்களை அழிக்கச் செய்யும் வஞ்சம் என்று இறைந்தபடி அவிக்கூடையை ஓங்கி மிதிக்க முனைந்தான். அவன் உடல் நிலையெழுந்து ஆடி பேரொலியுடன் மண்ணில் விழுந்து அதிர்ந்து இழுத்துக் கொண்டு விதிர்த்தது. துள்ளி விழுந்து கைகால்கள் வெவ்வேறாக விலகித் துடிக்க 2ஆகப் பிரிந்தது. 2 தேவியரும் பதறி எழுந்து நெஞ்சைப் பற்றியபடி நோக்கி நின்றனர். காலற்ற உடலொன்று ஒரு பக்கம் தவித்து மண்ணில் தத்தி விலகிச் செல்ல மறுபக்கம் கண்ணற்ற உடல் கரிய புழுவெனக் கிடந்து நெளிந்தது. எந்தையரே, அன்னையரே, இவர் இருவர் என்று ரக்ஷிதை கூவினாள். ஒரு கணம் நின்று உடலதிர்ந்தாள். பின்பு நெஞ்சிலறைந்து அலறியபடி எரிந்தெழுந்த வேள்விப் பெருநெருப்பில் பாய்ந்தாள். மூத்தவளே என்று அலறியபடி அர்ஹிதை உடன் பாய்ந்தாள். இருவரையும் தழுவி இதழ்வித்து மேலெழுந்தது எரி. உயிரை அவி எனக் கொண்ட தெய்வங்கள் விண்மீண்டன. தழல் மட்டும் நெளிந்து கொண்டிருந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.